சுரங்கப்பாதையில் பழுதாகி நிற்கக்கூடிய லோட் லாரியை உடனடியாக அகற்ற அந்த பகுதி வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். லோட் லாரி திடீர் என்று பழுதாகி நின்றதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாமல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. சுரங்கப்பாதையில் பழுதாகி நிற்கும் லாரியை உடனடியாக அப்புறப்படுத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒசூர் ரயில்வே சாலையில் உள்ள சுரங்கப்பாதையில் லோடு லாரி பழுதாகி நின்றதால் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. லோட் லாரி திடீர் என்று பழுதாகி நின்றதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கின்றன. சுரங்கப்பாதையில் பழுதாகி நிற்கும் லாரியை உடனடியாக அவ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒசூர் ரயில்வே சாலையில் உள்ள சுரங்கப்பாதையில் லாரி பழுதாகி நிற்பதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. சுரங்கப்பாதையில் பழுதாகி நிற்கும் லாரியை உடனடியாக அப்புறப்படுத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒசூர் ரயில்வே சாலையில் உள்ள சுரங்கப்பாதையில் லோடு லாரி பழுதாகி நிற்பதால் அவ்விடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்முகில் இணைக்கிறார். கார்முகில், சுமார் எவ்வளவு மணி நேரமாக லோடு லாரி பழுதாகி அவ்விடத்தில் இருக்கிறது? எப்பொழுது அப்புறப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஒசூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் லாரி ஒன்று லோடோடு பழுதாகி நின்றுவிட்டது. சுரங்கப்பாதை நின்றதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் காரில் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அதாவது ஒசூர் தேன்கனி கோட்டை அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தான் லாரி ஒன்று இன்று அதிகாலை சிக்கிக் கொண்டது. அது காரணம் என்னவென்று கேட்டால் அவர் லாரி பழுதாகி விட்டது என்று தெரிவித்துள்ளார் அந்த லாரி ஓட்டுநர். இந்த காரணத்தினால் அந்த பாதை ஒரு வழி பாதையாக இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் கார்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் இதனால் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதாவது சுமார் 2-3 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த வாகனத்தை பழுதாகியுள்ள லாரியை அப்புறப்படுத்த வேண்டும் என அந்த பகுதியில் செல்பவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் போலீசார் உடனடியாக அந்த லாரியை அப்புறப்படுத்ததால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் தற்போது தொடர்ந்து சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.